ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அம்மி எஃப்எஃப். எல்லாம் எப்படிரா இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட மை ஃபேக் பாய் ஃப்ரெண்டோட த ஃபைனல் பார்ட் 3/3 தான் பார்க்க போகிறோம். சாரிடா, அது 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட்னு போயிடுச்சு. கண்டிப்பாக இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஓகேவா? சரி, கடைசியாக நான் இதோட விட்டுருப்பேன் தான். இங்கே வந்து நீங்கள் ஓகே நான் அக்ரிமெண்ட்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இங்கே ஜங்குகாவுக்கு 6 மந்த் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஃபேக்காக வந்து நடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கும் அவருக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் நடிச்சிட்ருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா, தெரியாதனமாக நீங்கள் தூங்குற மாதிரி தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்காக அவர்கிட்ட வந்துக்கும் போது சில கை கலப்பாடுபட்டு சண்டை கிண்டை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இது அவரோட ஈகோவே கிராஷ் பண்ண மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டதால் இன்னைக்கு நைட் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. ஸோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு டென்ஷன்லேயே அப்படியே முறைச்சிக்கிட்டு அதே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அவரால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே முடியல. லிட்ரலி ரொம்ப கடுப்பில், அம்மா இந்த நேரத்தில் ஒரு வேலை இருக்கேது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் உட்காந்துட்டு ஹாலில் வயான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவன் வேறு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டக்க வரீங்க, இங்கே வா கீழே வா அப்படிங்கிறாரு. அவர் செம்ம வெறியில் இருக்கார் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே உள்ள மைட்ஸுமே லைட்டாக என்ன இவ்வளோ டென்ஷனில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஐயன் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது, ஐ நீட் அ கிஸ். ஏன் உன் காதில் விழலையா? ஆனால் ஹால இதில் என்ன இருக்குது? நீ என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே? ஏன் அப்போ செர்மனியில் மேரேஜ் செர்மனியில் எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்ணல? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம என்ன 1000 பேருக்கு முன்னாடியே பண்ண போகிறோம்? இன்ஃபேக்ட் பண்ணாலும் என்ன தப்பு? இது ரொம்ப கேஷுவல் தானே. இந்த எனக்கு ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், தயவு செஞ்சுக்குவா அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அவங்க கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவரோட லேப்பில் அவங்களை உட்கார வச்சுட்டாரு. கமான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அவரும் பார்த்தல, எனக்கு என்ன கோவம் போல. ஐயோ படுத்துறானே, இப்போ என்ன பண்ணுறது? இந்த மைட்ஸுக்கு வேறு ஐயோ அவங்க வேறு பார்க்குறாங்க. இவங்க பார்த்துட்டு நான் ஏதாவது ஆடாக பிஹேவ் பண்ணாலும் அப்பாவுக்கு நியூஸ் போயிடுமே. இவன் வேறு நேரம் பார்த்து பள்ளி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் வாயை பொழுந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. லிட்ரலி எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி அவருக்கு கிடைச்ச மாதிரி உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஆணும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டீப்பாக ஆகுது. டக்குன்னு நீங்கள் அவரோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த அப்படியே அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த நிமிஷத்துலேயே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. டேட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, கிளம்பணும்ல பேபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சரி கிளம்புறேன் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹிப்பில் பிடிச்சிட்டு அவர் அப்படியே முன்னாடியே அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு பெருசாக தோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கடல்லே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இங்கே பார்க்கணுமே, அவர் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜியானு. அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் எப்பயுமே ஏன் பண்ண எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளா 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 பிளான்னு கத்துவீங்க. அண்ட் லிட்ரலி நீங்கள் இப்போ கத்தவே கிடையாது. அமுக்குன்னு வாயை மூடிட்டு நம்ம வாய்க்கு தான் சனினே, நம்ம முதல்ல அதை மூடிட்டு மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய மாட்டிருக்கீங்க. அவர் மட்டும் கேஷுவலாக கிளம்பிட்டுருக்காரு. கிளம்பலையா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடன்னு கிளம்புறீங்க. ட்ரெஸ் வேணாம், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்,
எங்கே? நான் பார்க்கலையே. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். உன்னோட செல்ஃபில் பாருன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் செல்ஃபை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஏதோ ஒரு கவர் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த கவரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ரொம்ப கிளாமரான ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே சும்மா வச்சு பார்ப்போம்ல, நீங்கள் வச்சு பார்த்துட்டு அப்படியே யூடன் அடித்து திரும்புறீங்க. என்னது இது? ட்ரெஸ்ஸு தான் அது, போடு. அது தெரியுது, இது எப்படி போடுறது? பார், என்னை பேச வைக்காத, ஒழுங்கு மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, புரியுதா? இல்லை வேறு ஏதாவது நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுன்னா இதோட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வா, நான் போடுறேன், சரியா? ஓகே ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்க. எப்படி சொல்கிறதுண்ணா, முட்டிக்கு ரொம்ப மேலே இருக்குது அந்த டாப்பை. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இந்த கேபாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப ஹெசிடேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்தில் அப்படியே அவர் அந்த சைடு திரும்பினதுக்கப்புறம் கடைன்னு போய் ஒரு பிளாக் கலரில் லெகின் பேண்ட்டை போட்டுட்டிங்க. அவர் சரி போகலாமா அப்படிங்கிறாரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தா லெகின் பேண்ட் போட்டு போகலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்லீவ்லெஸ்ஸை தாண்டி ஒரு ஸ்ட்ராப் மட்டும்தான் இருக்குது உங்களோட அந்த ஷோல்டரில். லைக் ஹிப்லலாம் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி, முதுவெல்லாம் நிறைய ப்ராடாக தெரிகிற மாதிரி, ரொம்ப ரிவீலாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஒரு கோல்டன் வித் பிளாக் காம்பினேஷனில் அது இருக்குது. நீங்கள் இவ்வளோ ரிவீல் ஆகிற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டதில்லை ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜியான் சொல்லு. ஜியான் எதுக்கு இப்போ பிளாக் லெகின் போட்டேன்? அது ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்குது எனக்கு. இழுத்து விட்டுட்ருக்க முடியாதுல்ல, உட்காந்தனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதான் என்னால் நானாகவே ஃபீல் பண்ண முடியாது. என்னை தாண்டி வேறு யாராவது ஒன்றை பார்த்துட முடியுமா? ஆக்சுவலி வி ஆர் கோயிங் ஃபார் அ டேட். இங்கே எல்லோரும் மூடிக்கிட்டு போத்திக்கிட்டுலாம் வரமாட்டாங்க. எல்லாருன்றதை தாண்டி ஐ ஹாவ் டு see what I need. என்ன சொன்ன? உனக்கு புரிஞ்சது, நல்லா காதில் விழுந்ததுன்னு தெரியும். போதுவா, அதை கைட்டு வச்சுட்டு வா. நான் காரில் உட்காந்து ஒரு ஹாரன் தான் அடிப்பேன். 2வது ஹாரன் அடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னா நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் வேறு மாதிரி மாறிடுவேன். புரிஞ்சதில்ல? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கதவை சத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் குட்டுன்னு அந்த பேண்ட் அப்படியே கட்டுறீங்க, ஓடியே போயிட்டீங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஹார்ன் அடிக்குது, இதில் வேறு நீங்கள் ஸ்லிப்பர் எது போடுறதுன்னே தெரியல. ஐயோ ஃபஸ்ட்டு ஹார்ன் அடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 2 ஸ்லிப்பர், ஒரு ஹேண்டில் ஒரு ஜோடி செருப்பு, இன்னொன்று ஒரு ஹேண்டில் துப்புன்னு ஓடி வந்து அப்படியே காரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ளாட்ஸில் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குது, அதை அப்படியே எடுத்து காலில் மாட்டுறீங்க. 2வது வச்சுருக்க பாரு ஹீல் பிளாக், அதை போடு. ஆனால் ஹீல் வச்சு அவ்வளவா எனக்கு நடக்க தெரியாது, நான் நடப்பேன். அதை போடு. சரி புல்லம் ரைட். இப்போ அவர் கார் ஓட்டுறாரு. ஸோ ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். ஸோ டின்னர் போகிறாங்க. டின்னர் போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்லாம் அவரே ஆர்டர் பண்ணுறாரு, உங்கள்கிட்ட கேட்க கூட கிடையாது. ஸோ நீங்கள் அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாரோ அதை மட்டும் கப்பிச்சுப்பேன்னு வாயை மூடிட்டு லைக் லிட்ரலி நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட், ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே கிடையாது. என்னென்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே வாயை மூடிட்டு சாப்பிட்டுட்ருக்குங்க. அவள் டக்குன்னு அவரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு ஏன் பேபி எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையே, உன் கண்ணில் ஒரு பயம் தெரியுதே, ஏன் யாராவது ஒன்று பார்க்குறாங்களா என்ன? இல்லை பேபி, இல்லை நிஜமா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி, அப்போ டான்ஸ் பண்ணலாமா? டான்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ. சார் சேஞ்ச் த மியூசிக், ஐ நீட் டு டான்ஸ். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. சரி வா டான்ஸ் ஆகலாம். இந்த ஹோட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்காக மட்டுமே புக் பண்ணியிருக்கோம். ஸோ
யூ டோன்ட் நீட் டு ஹெசிடேட், ஓகே, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே கிராப் பண்ணுறாரு. ஸோ பிடிச்சிட்டதுக்கப்புறம் ஸோ ரொம்ப மெலோடியஸான ஒரு சாங், கொஞ்சம் ரொமான்டிக்காகவே அவர் டான்ஸ் ஆடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே 4-5 உருண்டவங்க தொண்டக்குள்ள போகுது, என்ன காதிருக்கான தொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் என்னதான் ஒரு மாதிரி முன்னாடி இவ்வளோ நேரம் உருன்னே இருந்துகிட்டு இருந்தார், பட் இப்போது லைட்டாக ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டான்ஸ்குள்ளே அவர் அப்படியே மூழ்கி லைக் பார்க்குற விதங்கள் அப்படியே லவ் பண்ணுற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெழுகு உருகுது உங்கள் மனசுக்குள்ளே. இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கும் டான்ஸ் வரும், நல்லாவே ஆடுறீங்க 2 பேருமே. அவரோட ஹேண்ட்ஸ் ஹிப்பில் தென் ஷோல்டரில் அங்கங்கே ப்ளே பண்ணி ஒரு வழியாக கடைசியாக அந்த மொமெண்ட்டில் 2 பேருமே அப்படியே எப்படி சொல்லணும்னா ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வருது. ஹக் பண்ணிட்டாரு. ஸோ கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வருவார், நீங்கள் டக்குரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு லைட்டாக நழுவிடுறீங்க. ஜியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணவே இல்லை சாப்பாடலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சாப்பாடை மட்டுமே ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போது 2 பேருமே காரில் ஏறி உட்காடுறீங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் இப்போது அவர் கீர் போட்டுட்டு டக்குன்னு அவரோட ஹேண்டு உங்களோட தைஸில் வந்து வருது. ஏன்னா நீங்கள் உங்கள் தைஸ் நல்லா ரிவீல் ஆகுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் தைஸில் பட்டதும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஷிவரிஷாக அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஆனால் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வேறு எங்கேயாவது போகலாமா? வீட்டுக்கு போகலாம். வீடு 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 அதை தாண்டி வேறு எங்கேயுமே ஒன்று போகணும்னு தோணலையா என்ன? இல்லை என் கூட போக விருப்பம் இல்லையா? இப்போ நான் 2வதான்னு சொன்னேன்னா அவன் கோப்படுவான், ஈகோ கிளாஷ் ஆகுதும்பான், ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு என்ன பண்ணுறது? பீச் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு பீச்சுக்கு இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. லைக் கடல் கிட்ட போகிறீங்க. காரை வந்து அந்த மணல்கிட்டே நிப்பாட்டிட்டாரு. ஸோ இப்போ நடக்க முடியல, ஹீல்ஸ் வேறு போட்டிருக்கதால அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சு உங்களோட ஹீல்ஸ் அவர் அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை 2த்தையுமே அவர் கையாலேயே எடுத்துகிட்டு வராரு. இன்னொன்று ஒரு ஹேண்டில் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு. ஸோ கடல்கிட்ட போயாச்சு. அவரோட ஷூவையும் அப்படியே கழட்டி உங்கள் ஸ்லிப்பருக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு அந்த வேவ்ஸில் 2 பேருமே அப்படியே கால் நினைக்கிறீங்க. ரொம்ப சில்லுன்னு இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே நல்லா ஒரு ப்ரீஸ், அப்படியே பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்க, லைக் நல்லா இருக்கும்ல. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவரை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. உங்களே அறியாமல் இங்கே பொறுமையாக அவர்கிட்ட போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை டக்குன்னு திரும்புகிறாரு. அடுத்த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. சாரி வீட்டுக்கு போகலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அங்கே இருந்துட்டு அப்படியே ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறீங்க. பட் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் போட்ட அடுத்த செகண்டே அப்படியே அவரோட கை உங்கள் தைஸில் தான் வந்து விழுது. அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வச்சுருக்கும் போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே மொபைல் நோண்டுற மாதிரி நோண்டிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம்னா நம்ம யாருக்குமே தெரியாமல் நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த மாதிரி அவரோட கை வந்து உங்கள் தைஸில் இருக்கும் போது அதை அப்படியே எடுத்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு வந்துடுச்சு. வீடு வந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் ஓப்பன்லாம் பண்ணி விடுறாரு. நீங்கள் ஹீல்ஸ்லாம் போட்டுட்டு இன்னொன்று ஒரு ஸ்லிப்பர் ஆல்ரெடி இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்லிப்பர் அவர் கையில் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை போட்டுட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ்லாம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவங்க அப்பா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் போல். ஸோ இப்போ உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. இப்போது அவர் மேலே ஏறுறாரு. 2 ஸ்டெப் நீங்களும் ஏறி வைக்கிறீங்க. அப்போது பையன் எனக்கு கொஞ்சம் கோல்டு வர மாதிரி இருக்குது, எனக்கு சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா? சரி ஓகே ஜியோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே திரும்பிட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டார். நீங்களும் அப்படியே சுடு தண்ணி மட்டும் கையில் எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு சொம்பு சுடு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க.
போன அடுத்த செகண்டே டப்புன்னு கதவு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணி அப்படியே பொறுமையாக வாங்கிட்டு அப்படியே கதவில் வச்சு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜியோன் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளி தள்ளி தான் விட்டுட்ருக்கீங்க. உங்கள் 2 கையுமே அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறாங்கன்னா கிளிப் மாதிரி போட்டுட்டாரு. என்ன சொன்ன அந்தளவு பெருசாக இல்லைன்னு சொன்னல. ஓகே லெட்ஸ் சி, இன்னைக்கு பார்த்துடலாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா அப்படிங்கிறாரு. ஸோ பாரு ஜியோன், திஸ் இஸ் நாட் ரைட், தயவு செஞ்சு கை விடு அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்து மறைக்கிறாரு. ஏன் பயப்படுற அப்படிங்கிறாரு. நான் பயப்படலாம் இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அவ்வளோதான். நான் உங்களை டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆஹா உனக்கு ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படி நான் சொன்னால் சும்மா இருப்பேன் நீ? நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் உனக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு இப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஐ நீட் டு ஷோ யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் தள்ளி விடுறாரு. ஜியோன், திஸ் இஸ் நாட் யூ, எனக்கு தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ போதையில் இருந்தால் கூட நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதே கிடையாது. ப்ளீஸ் உன் மேலே வச்சுருக்க மரியாதையை நீ மாற்றிக்காத. எனக்கு ஏண்டி மரியாதை? எனக்கு தேவையே இல்லை, அந்த மரியாதைலாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே உங்களுக்கு புஷ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லிட்ரலி என்ன தோந்தோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே டக்குன்னு விளக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அந்த ரூமில் கூட அவர் இல்லை, ஹாலில் தான் படுத்திருக்காரு. ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. நீங்கள் ஹாலில் படுத்திருக்க அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதை ரூமில் வந்து படு. யாராவது பார்த்துட்டு உனக்கு எனக்கு சண்டைங்கிறதுக்காகவா? ஒழுங்கு மரியாதை வாய் மட்டும் வந்து படு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேண்டாம், நான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே படுத்துக்கிறேன். முதல்ல இங்கே படுக்க முடியுமா முடியாதா? ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறாரு. இதுக்கு ஹாலில் வந்து முறைச்சிட்டு என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தா? என்ன நீ செய்கிறது மட்டும் சரியா? அப்போது காலையில் நான் முறைச்சிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு அப்பா அமைதியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நிஜமாக நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒழுங்காக தூங்குச்சாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. சைடில் அவர் படுத்துக்கிறாரு. ஸோ மார்னிங் ஆகுது, 2 பேருமே எழுந்திருக்கிறீங்க. என்னமோ தெரில, உங்களுக்கு அவர் மூஞ்சி பார்க்கவும் அவருக்கு உங்கள் மூஞ்சி பார்க்கவும் ஒரு மாதிரியாக ஹெசிடேட் ஆகுது. எப்படி பிஹேவ் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. நம்மளும் எப்படி சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோணுது. ஸோ இப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட்லேயே லைக் உங்கள் அப்பா கிட்ட கூட நேரடியாக இருந்தாலும் உங்ககிட்ட அவர்கிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரி முடியல. லைக் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஜியான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிற மாதிரி எப்பயுமே ஹக் பண்ணுவீங்க, பட் கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் கால் பண்ணுறா. சொல்லு மச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன், எனக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாம். யாருடைய அது? நீ ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை வேண்டான்னு சொல்ல ரிஜெக்ட் பண்ண பார்த்தியா, இன்டர்வியூ எடுத்தோமே? ஆமாம், அந்த பையனை தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எது நிஜமாவா? ஆமாம். எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்டாக பேசுகிறேன், பழகுறேன். அவன்கிட்டயும் அப்படி தான் பேசினேன். தெரியல, அவன் லவ் சொன்னான். 2 வார்த்தை நோன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, அதனால ஓகேங்கிற 2 வார்த்தையை சொல்லிட்டேன்டி அவன்கிட்ட. ஐயோ சந்தோஷமாக இருந்தால் சரி. லவ்ங்கிற 4 வார்த்தைக்கு ஓகே சொல்லிட்டேன், லைஃபுங்கிற 4 வார்த்தைக்குள்ளே சந்தோஷமாக போடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேருமே ஜாலியாக சிரிச்சிட்டு அந்த கான்வர்சேஷன் ஒரு 1.5 மணி நேரம் போல் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் எப்போ உனக்கு மேரேஜ் டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவள் கம்மிங் சண்டேடி. ஓ ஓகே, எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அதே மாதிரி சண்டேவும் வருது. நீங்களும் ஜியானும் 2 பேருமே சேர்ந்து அந்த மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன தான் ஹஸ்பண்டுங்கிறதால அவரும் வந்து ஆகணும் தானே. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போது உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே இவன் ஏன்டா வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து முறைச்சிட்ருக்கான். அப்போது இங்கே ஜியான்
உங்களோட ஃப்ரெண்ட் அப்படியே டேரெக்டாக ஹக் பண்ணிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சிக்கு இருப்பு கொள்ளலை, அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் த டைனிங் சாப்பாடெலாம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் சரி நான் கிளம்புறேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு பொறுமையாக ஹஸ்கியில் சொல்லிகிட்ருக்கா. ஏன்டி அப்படிங்கிறீங்க. உனக்காக சரக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யா சரக்கா? எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். ஆஹா அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஆளை கிளப்பி விட்டுரு. என்னால் இன்றைக்கி சரக்கில் செலிப்ரேட் பண்ண முடியலனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுகள எல்லாம் இருக்காளுங்க நைட்டு. நீ வேறு இது ஜாலியாக நான் லைஃப்பை என்ஜாய் பண்ண. எனக்கு தெரியும் என்ன தான் நீங்கள் பகல் வேஷம் போட்டாலும் உள்ளே ஒன்றும் இல்லைன்னு மூடிட்டு இந்த நாள் முதல்ல என்ஜாய் பண்ணுற வழியை பாரு. எப்படியாவது சொல்லி ஜோனை துரத்தி விட்டுரு, புரிஞ்சதில்ல? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரவங்களுக்குலாம் சொல்லிவிட்டு உள்ளங்க பார்த்தியா இங்கே இருக்கிற வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்தி விட்டா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முழிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ஜியோன்கிட்ட போகிறீங்க. பேபி என்னது அது பேச்சுலர் பார்ட்டியா? அப்படிங்கிறாரு. கேர்ள்ஸ் மட்டும்தான், காலேஜ் கேர்ள்ஸ் தான், எல்லோரும் இருக்காங்க. பார்த்து பேசி பழகி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்துட்டு பிக்கப் பண்ணும்போது நான் டிரைவரை சொல்லி பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ தூங்கு, அப்படி இல்லையா நான் இங்கேயே தூங்கிடுறேன், எனக்கு கூட ப்ராப்ளம் இல்லை, ப்ளீஸ் ஐ கேன் மே ஐ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜியான் பார்க்குறாரு. நீ போகணுமா? ஆசையாக இருக்கா என்ன? அப்படிங்கிறீங்க. சரி போ, டிரைவர்லாம் வேண்டாம், முடிஞ்சிட்டதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, புரிஞ்சுதான் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே. ஒரு வேளை 2 மணி ஆச்சுண்ணா? 4 மணியே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ண சொல்லிட்டேன். என்னை கோவத்தை ஏற்றி பார்க்காத. தேங்க்யூ ஜியோ அப்படின்னு சொல்லிவிடு. நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. டக்குன்னு போகும்போது ஒன்லி கேர்ள்ஸ் தானா? ஆமாம், நான் படித்ததே கோஎட் கிடையாது, கேர்ள்ஸ் தான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் பொறுமையாக மூவ் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்புது. அவ்வளோதான், நீங்கள் ஓடி வந்து அந்த மண்டபத்தில் ஓடி வந்து உங்கள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு ஏன் புதுசாக போயிட்டாண்டி என்ன சொல்லி சமாளித்தேன்? நான் உண்மையே சொல்லிட்டேன் பேச்சுலர் பார்ட்டின்னு. அப்பயும் ஜியோன்னு ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டாரு எப்படின்னு எனக்கே தெரியலடி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் நானாக இருக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல பல்ல கமிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. ஸோ சரி, இந்த இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் ரூம் இருக்குது. ரூம் நம்பர் 109 நினைக்கிறேன். நினைக்கிறியா? இருடி நான் கவிதாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன். சரி இல்லை நீ மண்டபத்தில் இரு, என்கிட்ட கவிதா நம்பர் இருக்குது, நான் கால் பண்ணி எந்த நம்பர்னு கேட்டுக்கிறேன், நீ பார்த்துக்கோ. சரி ஓகேடி. இப்போது நீங்கள் வந்து கவிதாக்குற பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, வயன் மச்சி எப்படி இருக்க? வா 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 ரூமுக்கு வா. பூதனாயே அதுக்கட்டி மாதிரி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மணி 9 தாண்டி ஆகுது. நாங்கள் 6 மணிக்கே ஆரம்பிச்சாச்சு. எப்போ இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், முதல்ல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லடி. 109. சரி ஓகே, கதை ஓப்பன் பண்ணி வைங்க, நான் வரேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணிட்டீங்க. ஸோ 109க்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க. அடித்த செகண்டு டக்குன்னு உங்கள் கையை யாரோ அப்படியே அப்படியே உள்ளே பிடிச்சி இழுத்து விட்டு அப்படி பார்க்குறீங்க. நிறைய பேர் ஸ்மோக்கிங்கில் வேறு பண்ணுறாளுங்க, நிறைய பேர் ட்ரிங்க்ஸும் பண்ணுறாளுங்க. அடி பாவிங்களா, எவடியாவ ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு பொண்ணு மொரட்டாக அடிக்கிறா. நீயா அமைதியாக அம்மாஞ்சி மாதிரி இருந்தா போலாட இவ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கவிதா கையை வச்சுட்டு ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்ஸஸ் வாய் என்ன பார்க்குறீங்க. அந்த மிஸ்ஸஸ்ன்னு சொல்லும் போது உங்கள் மூஞ்சில் பார்க்கணுமே அப்படியே கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறீங்க.
ஆ வயன் உன் லைஃப் செட்டிலு. பார்க்க கிளி மாதிரி ஹேண்ட்ஸமான புருஷனாமே. கேள்விப்பட்டேன். ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாருமே உன் புருஷன் தான் சைட் அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஏன் சைட் அடிச்சதோ விட்டாங்க, தூக்கிட்டு போக சொல்லுங்க தானே, நானாவது சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசவும் ஏன் உங்களை பார்த்ததுல வாயடிச்சு போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அது அது சுமதியாடி எப்படி ஸ்மோக் பண்ணுறா? காலேஜில் ஷால் இல்லாமல் நான் அவளை பார்த்ததே கிடையாது. இது என்னடி ட்ரெஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் கவிதாட்ட கேட்டுருக்கீங்க. சுமதி ஹேஸ் சேஞ்ச்டு பிகாஸ் ஆஃப் அ மேன். என்னாச்சு அவளுக்கு? இவ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப பண்பான பொண்ணாக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் லவ் பண்ணியிருக்கான். துரத்தி இவளை லவ் பண்ணியிருக்கான். இவ அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் அதை ஒத்து வராது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காளாம். ஆனால் அவன் கட்டினா ஒன்றை தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4-5 பிட்டை சேர்த்து போட்டதில் அம்மனி மயங்கிடுச்சு. அதுக்கப்புறம் காதலிச்சு கைமிசா கசமுசா எல்லாம் ஆகி ஒரு வழியா வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டான். அதை சொல்கிறச்ச எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேணாம் கலைக்கிறதுக்கு நான் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னதும் அம்மனிக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் எதுக்குடா அப்படி பண்ண, என் வாழ்க்கை ஏன்டா கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடித்து பிடிச்சி சண்டைலாம் போட்டிருக்கா. அதுக்கு இவன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டதில் கீழே விழுந்து வயிற்றுல உள்ள பாப்பா அபார்ட் ஆகிட்ட. என்னடி சொல்கிற? அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவ அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே காண்டாக்ட்லேயே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக போய் குழந்த போன இதில் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அவளே டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாடி. தட்ஸ் வை ஷீ இஸ் லைக் திஸ். நீங்கள் அப்படியே அந்த சுமதிக்கிட்ட போகிறீங்க, ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு லைக் யார்கிட்டையுமே அவள் பேசவே இல்லை. ஜன்னல்கிட்டக்கோ உட்காந்துட்டு அவள் மட்டும் எங்கேயோ ஒரு சைடை பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே லைட்டாக அவரோட டோஸில் அப்படியே கை வச்சுட்டு ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அது ஃபீல் பண்ண முடியாது வயன். அது ஏன்னா என்னோட பெயின் இல்லை. எல்லாருமே என்னோடதை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க. பட் ஸ்டில் அந்த லைஃப்பில் அவங்க இருக்கும்போது தான் அதோட வலி தெரியும். இட்ஸ் ஓகே. நீ எப்படி இருக்கோம் ஏன்? உன் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரா? நல்லா பார்த்துக்குறோம், ரொம்பவே. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லைஃப்பில் இருக்க வேண்டாம். கொஞ்சம் தூரம் இருந்து கூட உன்னோட கேரக்டரை மாற்றாமல் அப்படி இருந்தாலும் நல்லது தான். நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா என் பொசிஷன் அப்படி கிடையாது. தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்கன்னா லைக் சுமதியோட இடத்துலேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. அவள் அப்படியே உங்களே பார்த்துட்டு திருப்பியும் அப்படியே ஜன்னலாக பார்த்து ஸ்மோக் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே இங்கே கவிதா கிட்டே வந்துட்டு மச்சி அவகிட்ட போனீங்கன்னா சோகம் அப்படியே உன் மேலே வாசம் அடிக்க வேண்டிய அதெல்லாம் பண்ணாதடி, வாடி நம்ம கூட்டத்தில் ஐக்கியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தரன்னு பிடிச்ச உங்கள் வாயில் அவகன்னு ஊற்றி விட்டா. ஏய் என்னாடி இது, என்ன பிராண்டட் இது? ஆமாம் பிராண்டு ஒரு தான் கேடு. ஆமாம் இல்லை இவன் வசதிக்கார பொண்ணு இல்லை, அப்போ அப்படி தான் பிராண்டும்பா. சரி பிராண்டாக ஊற்றி கொடுங்கடி. இல்லை சரக்குன்றது ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பிராண்ட் எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது இது எல்லாத்தையுமே கலந்து அப்படியே வாயில் ஊற்றி விட்டாளுங்க. உங்களுக்கு லிட்ரலி தலை கிருட்டு சுற்று. ஏன்னா ஒரு ஃப்ளேவர்னால் ஒரே ஃப்ளேவரோடு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அவங்க எல்லாத்தையுமே நாய் வாய வச்ச மாதிரி எல்லாத்துலேயுமே அப்படியே ஒவ்வொரு பெக்காக வேறு பிராண்டு வேறு இது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே உங்கள் வாயில் எடுத்து ஊற்றிடுறதால
உங்களுக்கு நிலை அப்படிங்கிறதே சுத்தமாகவே கிடையாது. நீங்கள் அப்படியே அந்த இடத்துலயே படுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கால் வேறு வருது. பிகாஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 அந்த மாதிரி இருக்குது. இங்கே வேறு ஜியானுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிற்க முடியல மனுஷனால். படுத்துக்கிறாரு, புரள்றாரு, எழுந்திரிக்கிறாரு, நிற்கிறாரு, ஹாலுக்கு போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை வேற விட்டுட்டு வந்துட்டோமே, ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு லைக் உங்களை பற்றின தாட்ஸ் மட்டும்தான். அவரும் நினைக்கிறாரு, அவள் கால் பண்ணுவா, நீ எதுக்கு சும்மா கடை அப்படின்னு மனசுக்குள்ளே சொன்னாலும், ஐயோ பொம்பளை பிள்ளைய தனியாக விட்டோமே, அவளை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு தானே கொடுத்தாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டத்தில் ஃபோன் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்காரு மனுஷன். ஒரு கால் வந்து அட்டன் ஆகுது. ஹலோ ஹலோ வயன் வயன் அப்படிங்கிறாரு. ஹலோ, நான் வயனோட ஃப்ரெண்டு கவிதா பேசுகிறேன். யாருப்பா நீங்கள்? நான் வயனோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். சாரி ஹஸ்பண்ட் அவர்களே, சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வயன் வேணும். வயன் அட் த மொமெண்ட் நாட் ரீச்சபிள். புரியல. அட் த மொமெண்ட் நாட் ரீச்சபிள் மேன். புரியாதா? இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாது, ஏனென்றால் வயன் மட்டையாயிட்டா அப்படிங்கிறா. ரூம் நம்பர் என்ன? 109 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கார்லேருந்து இறங்குறாரு. லிட்ரலி ஏன்னா அந்த இடத்துக்கே அவர் வந்துட்டார். ரூம் நம்பர் மட்டும்தான் தெரியல. ஸோ கடகடன்னு ரூமை நாக் பண்ணுறாரு. எந்த ஒரு கிறுக்கு பைபிளையும் ஃபோனு அந்த அந்த காலிங் பெல் அடித்ததுக்கு எழுந்திரிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. கடுப்பாயிட்டு, ஐயோ இதுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே நாக் பண்ணிட்டு இருக்காரு. யாரு மேனு அப்படிங்க. ஹலோ அப்படிங்க. யாரோ வந்திருக்காங்கடி, கதை ஓப்பன் பண்ணடி. வயனு எழுந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லொட்டுன்னு அவங்க மேலே அடிக்கிறா. யாரு நீங்கள்? கொடு மொபைலை கொடு, மொபைலை அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு, நீங்கள் மட்டும் யார் கதை ஓப்பன் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொன்னால் சமத்துக்கு பொத்துன்னு உழுவுற மாதிரி இருக்கீங்க நீங்கள். பார்த்தா ஜியோன்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்படி குடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பார்க்குறாரு. பொத்துன்னு உழுவுறீங்க. டக்குன்னு அவர் கை வச்சு உங்களை பிடிச்சிட்டாரு. வயன் வயன் ஓகேவா, ஃபைன் தானே நீனு அப்படிங்கிறாரு. நான் ஃபைன், நான் பர்ஃபெக்ட் ஃபைன், ஜிஜிக் அப்படிங்கிறீங்க நீங்கள். என்ன ஜிஜிக்கா அப்படிங்கிறாரு. பஸ்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் இருக்கும். மொபைலு, பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஹலோ மிஸ்டர் மிஸ்டர், யார் மேன் நீ தூக்கிட்டு போகிற பொண்ணை? வயனோட ஹஸ்பண்ட். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டையாயிடுச்சு. ஸோ காரில் போட்டுட்டு காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பொறுமையாக அவரோட தைஸை போட்டு இப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. வயன் கையெடு வயன் அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றாரு. திருப்பி அப்படியே டப்புன்னு அவரோட ஷோல்டரை செஞ்சுட்டு ஜியான் அப்படிங்கிறீங்க. காரை ஸ்டாப் பண்ண ஜியான் அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு எதாக இருந்தாலும் பேசலாம். ஸ்டாப் பண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது என்னடி அப்படிங்கிறாரு. வாயால் டீ போட்டு பேசும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? கேன் ஐ ஆஸ்க் சம்திங்? கேளு. உனக்கு ஒரு செகண்ட், எப்படி ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்ட் கூட இவ்வளோ லவ் பண்ண என்ன, இல்லை என் மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒரு செகண்டு கூட உனக்கு வந்ததே இல்லை? நீ என்னை லவ் பண்ண வேணாம்ப்பா, ஒரு ஃபீமேல் அட்ராக்ஷன் கூடயா இல்லை? அந்த அளவா நான் ஒர்த் இல்லாமல் போயிட்டேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? தெரியுமா? என்னது? I'm falling for you every second, every minute, every hours. ஒவ்வொரு செகண்டும் என் மனசனுக்காக இப்போ வரைக்கும் ஜஸ்ட் நான் கூட எனக்கு ஃபால் ஆகிட்டே இருக்கு மேன். Why? I don't know. தெரியுமா?
அது ஏன் அப்படி பண்ணுது? வர ஆத்துறதுக்கு அப்படியே ஹார்ட்டை தூக்கி வெளில வச்சுட்டு அது ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்கிறத பார்க்கணும் போல தோணுது. ஏன்? இஸ் இட் கால் அ கேர்ள் ஃபீலிங்? தெரியல ஜங்குகா. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடா. தெரியல எனக்கு. நான் மயிறு மாதிரி ஆஃப்டர் 6 months ஐ நீட் அ டிவோர்ஸ்லாம் சொல்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஆஃப்டர் பிரேக்கப் நீ ஆனால் ஹாப்பியாக என்னோட சொத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படியே கம்பெனியை பில்ட் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்ல. நான் தான் எல்லாத்தையும் இழந்து, உடம்ப இழந்து, மனசை இழந்து, சொத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரி மாதிரி ரோட்டில் இருப்பானோ? தெரில. வச்சுக்கோ, எனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கோ. என் மனசு, என் ஹார்ட்டு, என் சொத்து, என்னால் வர எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. ஆனால் ஏன் என்னை மட்டும் வச்சுக்க மாட்ற? எனக்கு பிடிக்கலையா? சரி, அப்போ உன்னை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சொல்ல, ஏதாவது சொல்லு. இல்லை சோல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொண்ணோட உடம்புல போனாதான். ஒருவேளை யூ டோன்ட் லைக் மீ, என்னோட பாடி உனக்கு பிடிக்கலையா? என்ன ஃபால்ட்டுன்னு நீ சொன்னால் தானே நான் மாற்றிக்க முடியும். பட் என்னால் உன்னை வேற ஒரு கேர்ள்கிட்ட நோ முடியாது. ஏன் புரிஞ்சிக்க மாட்டுற? ஏன் உனக்கு என் மேலே லவ் வரல? யாரடி சொன்னா லவ் வரலன்னு? வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் கூடயா தோணலங்க போதெல்லாம்? இல்லை, நிறைய டைம்ஸ் தோணியிருக்கு. எனக்கு தெரியும் நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன். நீ உன்னோட ஓன் பிராண்ட் அடிச்சிருந்தானா தெளிவாக இருந்திருப்ப. கண்டதை ஊற்றி கொடுத்துரு கல்கள்னு நினைக்கிறேன். நீ கான்ஷியஸ்லேயே பேசலை. இன்ஃபேக்ட் நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அது கூட உனக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. பட் ஸ்டில் இது என் மனசுக்குள்ள உதச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இதை சொன்னால் ஒரு வேளை எனக்கு ஹாப்பியாக இருக்கலாம். நான் உனக்காக ஃபாலோ ஆகிட்டேன் வாழ்வேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே. அதனால்தான் எனக்கு அந்த இடத்துல நீ போகிறது கூட பிடிக்கலனா கூட நீ ஹாப்பியாக இருப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அதை விட்டுட்டு என்னால் ஒரு செகண்ட் கூட நான் வீட்டில் நிம்மதியாக கூட இருக்க முடியல. என்ன இருக்குமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருக்குமோ, லைக் லிட்ரலி பைத்தியக்காரத்தனமாக ஒரு நிமிஷம் கூட தூங்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் இருந்திருக்கேன். ஐ டோன்ட் நோ வை. மற்ற பொண்ணுங்களாம் நான் இது வரைக்கும் ஜஸ்ட் என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். பட் ஆஃப்டர் த மேரேஜ்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு முன்னாடியிலேருந்தே சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். உங்ககிட்ட ஃபீல் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக கிடச்சிது. நான் நிறையா கேர்ளோட பழகியிருக்கேன். நான் வந்து போய் சொல்ல, டு பி ஃப்ரேங்க் இதுதான் உண்மை. நிறைய லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், நிறைய பேர் கூட நான் பழகியிருக்கேன். பட் உங்ககிட்ட வந்த ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட். த வே யூ ஸ்பீக், எவ்ரி திங் ஹிட் டிஃப்ரெண்ட். நல்லா இருந்தது. ஐ லவ்ட் இட். த வே எல்லாமே உன் கூட இருந்தது. நீ சொன்னது அட்வான்டேஜ் எடுத்துக்கல. பட் எத்தனை நாள் நான் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமா? பட் ஒவ்வொரு டைமும் நோ, திஸ் இஸ் நாட் த ரைட், இது தப்பு, சாரி, இது பண்ணாத அப்படின்னு நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ். நீ சொன்ன அடுத்த செகண்ட் 6 months அப்படின்னு நீ சொல்லும் போது, நான் 6 months நீ எனக்கு தான் அப்படிங்கும் போது என்ன வேணால் நான் பண்ணலாம். ஆனால் நான் என் மனசை பக்குவப்படுத்தி அந்த ஒரு பொசிஷனில் வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரிடி, என்னால் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதான்ட்ட. நீ இந்த நிமிஷத்தை, இந்த செகண்ட் நான் என்ன சொன்னேன் மறந்தாலும் சரி,
இதுக்கு மேலே நீ என்கிட்ட ஹாஷாக பிஹேவ் பண்ணாலும், இன்ஃபேக்ட் நீ என்னதை கலாய்ச்சாலும் இட்ஸ் ஓகே. சாரி, உங்கள் அப்பா எனக்கு சொத்தே தரலனாலும் பரவாயில்ல. எனக்கு இருக்குது, என் பிஸ்னஸ் இருக்குது, நான் அதை பார்த்துக்க எனக்கு தயாராக இருக்கேன். அதை வச்சு மட்டுமே நல்லா டெவலப் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. ஏன் உங்கள் கம்பெனி மட்டும்தான் இந்த டாப் மோஸ்ட் செகண்ட் ஒன் நினைக்கிறியா? என் தேர்ட் கம்பெனி நான் தூக்கினா கூட என்னால் அதை நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் நான் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இட் டேக்ஸ் ஜஸ்ட் 2 years. ஆனால் நான் ஏன் அதை எடுக்கலை? நான் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணல? தெரியல. எனக்கு அந்த செகண்ட் ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. ஒன்றை வச்சு தான் ப்ளே பண்ணணும்னு தோணுச்சு. ஏன் இது நடந்தது, எதுக்கு இது நடந்துச்சு, ஒரு வேளை இதுதான் டெஸ்டினியா சம்திங். எனக்கு இது மேலே பேச தெரியல நிஜமாக. இதுமாரி நான் பேசுகிற ஆளும் கிடையாது. பட் நான் உனக்காக விழுந்துட்டேன். விழுந்துட்டேன் எஸ்டர்டே. தெரியல, அன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கா? நீ கூட அந்தளவு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவமும் வந்துச்சு. ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அந்த மாதிரி கூட இருந்தேன் நான் அன்றைக்கி நைட். பட் என்னையை தாண்டி ஏன் இவ்வளோ மிருகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் அப்படியே ட்ராப் அவுட் ஆனது அது. தெரியல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீயும் நானும் பண்ணும் போதும் ரெண்டு பேருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணுமோன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை. தெரியலடி, இதெல்லாம் உனக்கு எப்போ புரியும்? இல்லை நீ எந்த அளவு என்ன நீ இன்னும் மோசமாக பார்க்க போகிற எதுவுமே எனக்கு தெரியல. பட் லவ் யூ. ஓகேவா? ஓகேவா? ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டேன். தென் காரை ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் நல்லா சாஞ்சிட்டு அவரோட தைஸை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நல்லா மட்டையாயிட்டீங்க. ஸோ அவருக்கு உங்களை எழுப்பவே மனசு இல்லை, வீடு வந்துடுச்சு. ஆனால் பொறுமையாக அப்படியே லைட்டாக உங்கள் தலையை அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே தூக்கிட்டாரு உங்களை. ஸோ வழக்கம் போல் தான் அவருக்கு தூக்கி நல்லா ஆர்ம்ஸ்லாம் பில்டாக இருக்கும் போல். ஸோ ஒரு வழியாக உங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக உங்களை பெட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராரு. அது ஆளை காணும் பெட்டில். நீங்கள் எங்கே வயான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. பட் நீங்கள் பே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் வந்துட்டு வந்து நிற்கிறீங்க முன்னாடி. பயந்துட்டோம் ரொம்ப அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே உங்களே ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. என்னது தூங்கலையா நீ? போய் தூங்க போ. எனக்கு தூக்கம் வரல ஜியானா அப்படிங்கிறீங்க. ஜியானாவா? நல்லா இருக்குல்ல, இப்போ தான் யோசிச்சேன் நான். ஜியானா அப்படிங்கிறீங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சரி வா தூங்க வா அப்படிங்கிற. முடியாது நீ சொன்ன நான் மறக்க மாட்டேன். யூ லவ் மீ டூ அப்படிதானே? அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. ஆமாம், அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா பின்னாடி பண்ணணும். ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தே கிஸ் ஈச் அதர், தே ஹக் ஈச் அதர், தே அப்படிங்கிறாரு. தே பிளா 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி அது நீ தெளிவாக இருக்கும்போது பிளா 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 பார்த்துக்கலாம், முதல்ல நீ இப்போ நீ வா தூங்கலாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அவரை பொறுமையாக அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அவரும் படுத்திருக்காரு, நீங்களும் படுத்திருக்கீங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே லைட்டாக ஸ்லைட் பண்ணி உங்களை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. நீங்கள் அவர் மேலே நல்லா காலை போட்டுட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே நல்லா ஃபேஸ் வச்சு அப்படியே நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு பாவம் தூக்கமே வரவே இல்லை. ஒரு மாதிரி ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு
என்ன ஜியானா எதுக்கு பட 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 படன்னு அடிக்குது ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொடக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துறீங்க அவர் மேலே. என்ன பண்ணுற நீ முதல்ல இறங்கு அப்படிங்கிறாரு. லவ் யூ அப்படிங்க சொல்கிறீங்க. சரி சரி நான் லவ் யூ டூ தாண்டி எழுந்திரிங்க முதல்ல அந்த சைட் போய் படுப்போம். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட ஹேண்டை ரெண்டுத்தையுமே அப்படியே ஒரு 2 கை அலமாக பிடிச்சிட்டு அப்போது இரு அப்படி சொல்லிட்டு அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே சாஞ்சு அவரோட நெக்கில் போயிட்டு அப்படியே மூச்சு காற்று விட்டுற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே பொறுமையாக உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. சாரி இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த செகண்டே அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் அவளுக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆஃப்டர் மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் தோணவே கிடையாது. ஏன் இப்படி படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜியானை அப்படியே பார்க்குறீங்க. ஒன்றும் போடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டீங்க. உங்கள் மேலே அவர் கையை போடுறாரு. ஏதாச்சும் ஏந்திரு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன பண்ண? நானும் பண்ணலையா? ஒன்றும் பண்ணலையா? உனக்கு ட்ரெஸ் இல்லை எனக்கு ட்ரெஸ் இல்லை இன்னும் நினச்சிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. நீ தான் ஓகே சொல்லிட்டடி அதனால தான். நானே ஓகே சொன்னேன். சரக்கு அடிச்சுட்டு நீ என்னென்ன பண்ண? நீ தான் எல்லாம் பண்ண. நானே ஆம்பளை பிள்ளை தானே, நானே வெளில கண்ட்ரோல் பண்ணுறது. சரி தூக்காது, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் தூங்கிட்டு வரேன். ஏய் என்னடா அசால்ட்டாக பேசுகிற? இட்ஸ் மை மானம் மேன் அப்படிங்கிறீங்க. என்கிட்ட போயிடுச்சு சார் கிளம்பு போய் குளிப்போ. ஏய் என்னடா ஈஸியாக சொல்கிற? உனக்கு போனால் உனக்கு தெரியும் மேன். எனக்கும் தாண்டி போயிடுச்சு, 2 பேருக்கும் தானே போயிருக்கோம், தனியாக போவோம். வேணா திரும்பி வேணா பார்த்துட்டு போ. நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே. ஓ அழுத்து போயிட்டேன் அதுக்குள்ள. ஐயோ நான் அதை சொல்ல வரல. இட்ஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ், அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நீ சொன்னதோடய நான் நேற்றே அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டேன். நீ தான் உட்காந்து வசனமாக பேசிகிட்டு இருந்த. நீ என்ன லவ் பண்ணுற, ஏன் உனக்கு ஒரு செகண்ட் கூட என் மேதில் காதல் வரலையா அப்படி இப்படின்னு கேட்டதில் நானும் மண்டியாட்டி ஆமாண்டி எனக்கு காதல் வந்துச்சுடின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலு. சரக்கு அடிச்சதெல்லாம் மறந்துட்ட போல். சக்கால போய் குளிப்போ. பார் உனக்கு வேணுங்கிறது நான் காதலிக்கணும், நான் காதலிச்சிட்டேன். நான் உண்மையாக தான் காதலிக்கணும்னு நான் ப்ரூவ் பண்ணோன்னா நீ கூட வாழ ட்ரை பண்ணு, வாழ்ந்துகிட்டே இரு, உனக்கு நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு அந்த டிவோர்ஸ் கர்மலாம் விட. அது அப்படி இல்லை. ஏய் ஏன்டி நடிக்கிற? நேற்றே எல்லாத்தையும் உளறிட்டடி, கிளம்புடி குளிடி. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும். சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன நீனு எதாக இருந்தால் ஆனால் எப்படி எதாக இருந்தால் என்ன அப்படின்னு விட முடியும்? அவன்கிட்ட தான் எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆனால் வேணாமே, அவன் கூட நான் வாழணும் தான். ஒருவேளை என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரீங்க. ஜியான் அப்படியே உங்களையே ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்க்குறாரு. என்ன பார்வை இந்த மாதிரி பார்க்குற வேலைலாம் என்கிட்ட வச்சு கதை சொல்லிடாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து மூஞ்சி திருவிட போகிறீங்க. பொண்டாட்டி இந்த பாரு, இந்த பொண்டாட்டி கூப்பிட்ற வேலைலாம் வேண்டாம், புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எவ்வளோ ஆசையாக பொண்டாட்டின்னு கூப்பிட்றேன், இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்காடி. இப்போ என்ன உன் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து சீண்டிக்கிட்டே இருக்கா? உன் வேலை என்ன? கம்பெனியை ரன் பண்ணுறது தானே, முதல்ல அதை பண்ணு. எங்கடி பண்ண மாட்டேற? உன் நினைப்பு என்னை கொள்ளுதுடி. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்டு கொல்லுது நான் செத்து போயிடும், இதுக்கு உயிரோடு இருந்தால் அடுத்தவங்க உயிரை வாங்கி ஒழிகிற அப்படிங்கிறாரு. இதை பாரு ஜாங்கோக், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, தயவு செஞ்சு இதை பற்றி பேசாத, வாமிடு அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க. ரூம்க்கு வெளில போயிட்டு ஐயோ முடியலையே, இவனை ஃபேஸ் பண்ண முடியல என்னால், எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக காலையிலே அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வாய மூடிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது கீழே போகிறீங்க.
கீழே போயிட்டு உங்கள் அப்பா அந்த மெய்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பாடு வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஜியான் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக குதிச்சு குதிச்சு அப்படியே நடந்து வரும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் ஓய் என்னடே மயங்கரியா என்ன அப்படிங்கிறாரு. இது பாரு இந்த நொக்கலை சிரிக்கிற பல்ல என்கிட்ட வேண்டாம், முதல்ல ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த இடத்த விட்டு நவுந்துட்டீங்க. சரி சாப்பாடு போடுவேன். ஏன் உனக்கு கையில் நீ போட்டுக்க முடியும்? போட்டுடி, போட்டு ஒழிகிற உட்காரு. இப்போ நீங்கள் ஜங்குகாவுக்கு போட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, கையை கழுவிட்டாரு. ஓய் டார்லிங், இங்கே வா, உங்கள் அப்பா போம்மா கூப்பிட்றாருல அப்படிங்கிறாங்க. அம்மா இவன் வர கொளுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறான், எல்லாம் முன்னால் தான் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் அப்பாவை நினச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கழுத்தில் லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டீங்க. மிஸ் யூ, சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க இடுப்பை அப்படியே லைட்டாக கிள்ளிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே அப்படி சொன்னீங்க நவுந்துட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே இவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கா எதுன்னே சொல்ல மாட்டானே, இன்றைக்கி இது ஒரு தெளிவான முடிவு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஈவினிங் ஆகுது, நைட் ஆகுது, பைபிள் இன்னைக்கு லேட்டு. ஸோ மணி ஒரு 10:30 மணி இருக்கும். நீங்கள் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. செம்ம டென்ஷனில் அவனுக்கு கால் பண்ணிருக்கீங்க. சாதாரண நாளாக இருந்தால் போய் தலை நான் எப்போ வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி கேட்டே ஆகணுங்கிற முடிவில் இருக்கிறதால இரு அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியாச்சு. ஹலோ சொல்டி அப்படிங்கிறாரு. எங்கடா இருக்க? பாத்தியா புருஷன் லேட்டாக வர்றதும் பொண்டாட்டிக்கு ஏக்கம் வந்துருச்சு. ஐயோ என்னடா ஆளை காணுமே. எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் வந்து டானும் கண்ணு முன்னாடி நிப்பாண்டி. அவ்வளோ ஆசையாகிடுச்சு என் பொண்டாட்டி. தொந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு ஐயோ நான் எதுக்கு கால் பண்ண, இவர் எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த ஃபோனை ஆனும் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் வந்துட்டார் இவர். ஸோ வந்ததுக்கப்புறம் கடைன்னு எப்பயுமே அந்த தண்ணி இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது வந்து குடிப்பார். ஆனால் இப்போ கடை மாடி தான் ஏறுறாரு. டப்புன்னு கதை ஓப்பனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு என்னடி தங்கம் எனக்காக வெயிட் பண்ணியா அம்மா நல்லா வருது வாயில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணாமையா வழி மேலே விழி வச்ச மாதிரி என்னது கதவு சைடை பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் உட்காந்ததுக்கு ரீசன் இருக்குது. சரி சொல்லு, நான் தானே அது. ஐயோ இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலர் இருக்கும்ல, ஸோ காலர் கிட்டக்க 2 ஹேண்டையும் வச்சுட்டு இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்டுமே அப்படியே அங்கே இருக்கு. உன் கையை பார்த்துட்டேன், வேறு எங்கே பார்க்கணும், இடுப்பா காட்டு. ஏய் பாரு ஜங்குக் ப்ளே பண்ணது போதும், சீரியஸ் ஆகு. சீரியஸாக எதுக்கு அப்படிங்கிறாரு. ஐயோ நான் சொல்கிறது அந்த சீரியஸ் இல்லை, நான் ஒரு விஷயம் பேசணும் உன்கிட்ட. சிசல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவரை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே பொறுமையாக உங்கள் ஒரு ஹிப்பில் வந்து அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டாக உங்களை ஹோல்ட் பண்ணுறாரு. முதல்ல இந்த கையை காலில் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நான் சொல்ல வர்றது தயவு செஞ்சு கேளு. சொல்லுடி, அது மட்டும் ஓரத்தில் இருக்க போகுது, நீ சொல்லு. நேற்று நான் போதே ஆகிட்டேன், இல்லை நானே ஏதோ புத்தி மாதிரி சொல்லிட்டேன், கன்ஃபியூஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கல, அட்வான்டேஜ் எடுத்துக்கல நீ. அவருக்கு அப்படியே ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு லைட்டாக சுருங்கின மாதிரி போயிடுச்சு. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு ஓ நான் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஒன்று இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, நான் நிறைய தடவை இதுக்கு முன்னாடியும் போதை போட்டிருக்கேன், நீ இருந்திருக்கானா, ஆனால் நடக்கலை, இப்போ புதுசாக இருக்கனால தான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறேன். தெரியுதுல்ல, புதுசாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்படியே அதை கிளாரிஃபை பண்ணுற. வேறு என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற? என்னால் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது ஓயன், நீ தலைகீழ நின்னாலும் சரி,
டிவோர்ஸ்க்கு 2 பேரும் தானே சைன் பண்ணணும், 2 பேரோட ஒப்பீனியன் தானே வேணும். நான் சொல்லவா, எனக்கு உன் சொத்தே தேவையில்ல. நான் அங்கிள்கிட்ட சொல்லிடுறேன், வயனோட சொத்து அவள்கிட்ட இருக்கட்டும். அப்படியே என்கிட்ட நைஸாக எழுதி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு சைலண்ட் ஆகிடு. எனக்கு என்னோடது இருக்கிறது டெவலப் பண்ணுறது போதும். எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும். உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே தேவையில்ல வயன். ஐ ஸ்வேர், இனிமேல் சத்தியமாக அந்த மாதிரி உன்னை இன்டென்ஷனில் பார்க்க கூட மாட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ணால் நீ நம்புவேன். ஓ தட் அக்ரிமெண்ட், அதை நான் நேற்றே கிழிச்சிட்டேன். வேறு ஒரு அக்ரிமெண்ட் போடலாமா? ஓகே, நான் இதுமாரி ஒயனோட சொத்தை பற்றி எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, ஒயன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி அக்ரிமெண்ட் இருக்கும், அப்போ நீ நம்புவல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களே அறியாமல் நீங்கள் அவரை கிஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. என்னது? ஓ சரின்னு சொல்கிறதுக்கு முத்தம் கொடுக்குறியா? இல்லை, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் அக்ரிமெண்ட் தேவையில்லை ஜியான். சில விஷயத்துக்கு மௌனமாக இருக்கிறதும், அவங்க கண்ணு பேசுகிறதும், அவங்க நடவடிக்கையும் எல்லாம் சொல்லி கொடுத்துரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன நிலமையில் இருக்காங்கன்னு. எனக்கு தெரியுது நீ லவ் பண்ணுற. எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு ஜியானா. எனக்கு ஜியானா சொல்லுமா சிரிப்பு. இப்படி தான் நேற்று சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ ஃபாலன். அவர் டக்குன்னு உங்கள் வாயில் கை வச்சுட்டு, ஒரு தடவை ஃபஸ்ட் நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் இட்ஸ் மை டர்ன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. லைக் இட்ஸ் ஏ டே இல்லையா? நேற்று உங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியல, ஒன்றும் புரியலை. பட் இப்போது என்ன நடக்க போதோ அது உங்களுக்கு நல்லா தெரிவாதான்னு தெரியும். ஸோ உங்களுக்கு அப்படியே செம்ம ப்ளஷிங் ஆகுது. லைக் நீங்கள் அப்படியே பளிச்சுன்னு ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்பீச்சில் தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுமே வாய்ப்பால் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அப்படியே பொறுமையாக உங்களை பெட்டில் போடுறாரு, தென் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சமாக உங்களோட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக நீங்களும் அவரும் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போது பார்க்கணுமே உங்களுக்கு எல்லா பல்லு லைக் லிட்ரலி உங்களால் ஜங்குகாவை ஃபேஸ் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்குகும் அப்படி தான் இருக்கார், ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷிங்கோட அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ், யார் எழுந்திருக்கிறதுனே தெரியல. லிட்ரலி எல்லாருமே எழுந்திச்சிட்டிங்க, நீங்களும் எழுந்திச்சிட்டிங்க, அவரும் எழுந்திச்சிட்டிங்க. ஆனால் ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறதால 2 பேருமே ப்ரிட்டன் பண்ணிட்டு கண்ண மூடிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சன்ரைஸ் ஆகி மூஞ்சில் வரைக்கும் அடிக்குது. ஒரு கட்டத்தில் சரி நம்மளே எழுந்திரிப்போம், அவர் நல்லா தூங்குறாரு போல், பாவம் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைட் தாட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட படுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை ஜங்குக்கு ஏற்கனவே மணி 10 ஆகிடுச்சு, அவனுக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, லீவ் போட்டுட்டேன். நீயா ஆஃபீஸில் லீவ் போடுவியா? அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லணுமா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களையும் பார்த்து மறைக்கிறாரு. என் மூஞ்செல்லாம் பார்த்தா லீவ் போட முடியாதா? கல்யாணத்துக்கு நான் லீவ் போட்டேன் தானே? ஆமாம்ல, மறந்துட்டேன். வயன், இன்னைக்கு நீ நானும் ஒன்றா பாத் பண்ணலாமாடி? ஐயா என்ன நீ நானும் நார்மல் கப்புள்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டியா? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. லைக் மெச்சோர்டாக நடந்துக்கோ. ஆளை பாரு, போ, நீ குளிக்கிறதா இருந்தால் குளிக்கிறாலும் நான் குளிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று பேசுகிறேன் பாரு, பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னா ஏன் தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டா. ஜியான் முதல்ல கையை விடுங்கிறீங்க. அப்படியே எடுத்து குண்டுக்கிட்ட தூக்கி போய் பாத்ரூமில் விட்டுட்டாரு. ஸோ அங்கேயும் லைட்டாக ரொமான்டிக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக 2 பேருமே குளிச்சுட்டு தென் கீழே வந்துட்டுருக்கீங்க. அப்போது கீழே வந்ததுக்கப்புறம் வயன் கிளம்பிடு, நம்ம ஹனிமூன் போகணும். காலமான காலத்தில் ஹனிமூனா அப்படின்னு நீங்கள் அப்படியே முணுமுணுத்துட்டே இருக்கீங்க.
ஆமாம், காலமான காலத்தில் ஹனிமூன் தான். பொடி 1 வீக்குக்கு பேக் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு என்ன இது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கை மாற்றி வேறு விடனால டக்குன்னுலாம் நான் லீவ் எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நான் வந்துடுறேன். என்னோடய இதுவும் முடிஞ்சால் பேக் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன். கிளம்பிடுமா இருக்காமல். ஆமாம், எங்கே அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி தான் விழுது. லைக் பொண்ணு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா திங்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போது ஜியான் போயிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு. உங்கள் அப்பா, அம்மா நீ வந்து ஏன் கண்ணு முன்னாடி வேணுக்குனே நடிக்கிறியா, இல்லை நிஜமாகவே உனக்கு மாப்பிள்ளையே பிடிக்குமாம்மா? அப்பா, நான் பிடிச்சதான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமே மனஸ்தாபம் வந்துச்சு. நான் அந்த ஊரை விட்டு கூட போயிட்டானே. ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக தான் பார்ப்பேன். இருக்கேன், நல்லா பார்த்துக்கிறான், பிடிச்சிருக்குப்பா அவங்களோட இருக்க வாழ்க்கை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலே அப்படி ஒரு தேஜஸ் தெரியுது. உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்காரு. அப்பா, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம சீரழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரிம்மா நீ நல்லா இருந்தா எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அதே மாதிரி இங்கே ஜியான் இந்த ஊர் எதுன்னே சொல்லவே இல்லை. லைக் குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருந்தாலாவது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுப்போம். எதுவுமே அவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ பேசிக்காக எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஒரு 2 hours கழிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுறீங்க. அவர் கால் அட்டன் பண்ணிட்டு என்னம்மா அப்படிங்கிறாரு. அட்லீஸ்ட்டு அது குளிருமா, நார்மலான பிளேஸா எப்படின்னாவது சொல்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஓ, நீ பேக் பண்ணுறியா? நார்மலான இடம் தான், ஓகேவா? சரி, ஓகே. என்னது எப்பயுமே ஹனிமூனுக்குலாம் எல்லாமே குளு மணாலி, காஷ்மீர் அப்படி இப்படின்னு நல்லா குளிர் பிரதேசம், இந்த ஐஸ் கட்டி அப்படி இருக்கிற மாதிரி தானே போவாங்க. இவன் என்ன அவன் லூசாவன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஒரு 1 hour கழிச்சு அந்த மனுஷன் வந்திருப்பாரு. உங்களை ஓடி வந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி லைட்டாக திரும்பிட்டு சிரிக்கிறீங்க. என்னடா வந்துட்டு அதுக்குள்ளே பேக் பண்ணோம்லடி அப்படிங்கிறாரு. உனக்காக நான் தனியாக பார்த்தியா சுட்கேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்பா பெரிய விஷயம், பெரிய வேலை பார்த்துருக்கடா தங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சரி பேக் பண்ண நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்குவாடா கையை பிடிச்சிட்டு எங்கனாவது சொல்ல அப்படிங்கிறீங்க. அது சர்ப்ரைஸ். பாஸ்போர்ட் எல்லாம் இன்றைக்கி வந்துடும், நம்ம இன்றைக்கி கொண்டு ஆமாம் அப்படிங்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. அவரும் ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போது ஃப்ளைட்டும் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. அப்படியே இந்த இடத்த பார்க்கணும், ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துகிட்ருக்கு, நல்ல ட்ராவல் ஆகுது. ஸோ ஃப்ளைட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு இடத்துல இறங்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது அங்கே. அது ரொம்ப நல்ல ப்ளேஸும் கூட. அங்கே ஜாலியாக ஹனிமூன்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி அந்த இடத்த வந்து நம்ம பார்ப்போம்ல, இங்கே இதெல்லாம் நல்ல ஃபேமஸான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். அந்த பார்க்குக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்ப்போம்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் எக்கத்தோட பார்த்து என் ஞாபகம் இருக்கா? எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. அது எப்படியாவது உங்கள் மனசுலேருந்து அழைக்கணும்னு நினச்சேன். இனிமே என் கூட இந்த மெமரிஸை அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் சேர்த்து வச்சுக்கோ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் ஜங்குக்கா சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே ஊற்றுது. நீங்கள் ஆசைப்பட்டது அது தானே, ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தது தானே. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா டைட்டாக அவரை கட்டி பிடிச்சிட்டு லவ் யூ ஸோ மச் ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பார் இன்றைக்கி 1 day இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் சுத்தமாக எல்லா ரைட்ஸும் போகவே முடியாது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வா எல்லா ரைடும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கிராப் பண்ண மனுஷன் தான். எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டுன்னு மூவ் பண்ணுறீங்க. ஏறக்குறைய ஒரு 35 ரைட்ஸ் போயிருப்பீங்க. உங்களுக்கும் அவருக்கும் நாக்கு தள்ளிடுச்சு. அவ்வளோ ரைட்ஸு லிட்ரலி 6 o'clock வரைக்கும் ரைட் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொன்னதால் வைண்ட் அப் பண்ணி வந்தியாச்சு.
இப்போது ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தண்ணியால் வேறு வாட்டர் ரைட்ஸ்லாம் வேறு இருந்திருக்கு. ஸோ எல்லா ரைட்ஸும் அப்படியே போயிட்டு ஒரு வழியாக நீங்கள் வெளில வரீங்க. அவ்வளோ ஹாப்பியாக. ஸோ அப்போது டக்குன்னு வயன் அப்படிங்கிற திரும்புறீங்க. திரும்பின அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு செல்ஃபி சூப்பராக அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு லவ் யூ, என்னை ஏமாத்திர மாட்டில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் மேலே உனக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறாரு. குழந்தை பெற்றதுக்கப்புறம் இல்லை இல்லை, ரெண்டாவது குழந்தை பெற்றதுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லை, வளர்ந்ததுங்க அப்போ ஆஹா அப்பயும் கிடையாது. வேறு எப்போ சாகுற வரைக்கும், நான் வயசாகிற வரைக்கும், செத்ததுக்கப்புறம் தான் இந்த சந்தேகம் என்னை விட்டு போகும். அது வரைக்கும் நான் உனக்கு என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிப்பியோ இல்லை லவ் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் சாகிற வரைக்கும் என் கூட தானே இருக்கணும். ஓகேவா ஜங்குக்? நான் ஏன்டி லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும்? நான் ஆல்ரெடி லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஏன் தெரிய மாட்டுதுன்னு எனக்கு தெரியலடி. லவ் யூ அப்படிங்கிறாரு. லவ் யூ தான். எனக்கு இப்போல்லாம் நீ சொல்ல தேவையில்ல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு சொல்லு. அப்போ நம்புகிறேன் நீ உண்மையாக லவ் பண்ணுற என்னன்னு. ஏன் இப்போ சொன்னா அது பொய்ன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. எனக்கு எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீ லவ் பண்ணாதான் அது உண்மையான லவ். இப்போ ஒரு வேளை எனக்கு இளமை இருக்குது, அழகாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன் நான் அழகாக இல்லையா? ஹலோ பாஸ், நாங்களாம் எவ்வளோ அழகு தெரியுமில்ல. காலேஜில் அத்தனை பேர் எனக்கு வந்து லவ் ப்ரப்போசல்லாம் பண்ணாங்க. நான் தான் சரி எதுக்கு கழுத இந்த பிரச்சனைலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் எல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு என் காலத்தை. ஒரு வேளை லவ் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல மாப்பிள்ளை கிடச்சா கிழிப்பான். என்னை தவிர வேறு எவன் அவளாவது உன்னை நல்லா பார்த்துக்க முடியுமாடி? இல்லை பார்த்துக்கிறத விட உன்னை சமாளிக்க முதல்ல முடியுமாடி? என்ன நீங்கள் அப்படியே அவர் பார்த்து மறைக்கிறீங்க. சரி 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 ஓகே 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 வி ஆர் இந்த ஹனிமூன். ஓகே ஓகே எல்லாத்தையும் மனசில் இருந்து ட்ராப் பண்ணிக்கோ. ஓகே பொழைச்சி போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஸ்மைல் பண்ணி உங்களால் அப்படியே அப்படியே கை பிடிச்சி உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ ஒன் டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு புதுசாக போய் பார்த்துட்டு வரீங்க. தென் த ஃபைனல் டே, கடைசி நாள் 7வது நாள். ஸோ அந்த 7வது நாள் கொஞ்சம் ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேஸ். லைக் யாருமே அந்த இடத்துல இல்லை. இத்தனை நாள் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, போயிருந்திருப்பாங்க, நிறைய க்ரௌட்ஸ் இருந்திருக்கும், எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தடவை டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கீங்க. லைக் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நிறையா லைட் செட்டிங்கோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் வியர்டாக அப்படியே பார்த்துட்டு என்ன ஃபுல்லாக புக் பண்ணிட்டீங்க என்ன அப்படிங்கிறீங்க. எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாள் எப்படி சொல்ல மனசு வந்துச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணடி, அப்படி ஏதாவது கேள்வி இருந்தால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோடி அப்படிங்கிறாரு. ஓ சாரி பாஸ், ஓகே 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 யூ கண்டினியூ அது நீங்கள் சொல்கிறீங்க. கையை கொடு. நீங்கள் அப்படியே கையை கொடுக்குறீங்க. வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1 minute என்னது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து ஏதோ ஒன்றத்தை எடுத்து கண்ணில் வச்சு கட்டுறாரு. ஸோ இப்போது கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. எங்கள் பாதாளக்குள்ளையில் ஏதாவது தலைப்பொறியாடா பயமாக வேற இருக்குது. யாருமே பக்கத்தில் வரல. கத்துனாலும் கேட்காது போலையும் பயமாக இருக்க ஒன்று நம்பி அப்படியே வருது. கொஞ்சம் வாயை மூடுன்னு சொன்னேன். சரி எதை போகிறதா இருந்தாலும் சேர்ந்தே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை நல்லா கிரிப்பாக பிடிச்சி வைக்கிறீங்க. இப்போது அவர் பொறுமையாக உங்களோட ஐயை வந்து டை பண்ணார்ல, அதை பொறுமையாக கழட்ட போகிறாரு. ஆனால் கிட்டக்க இருக்கிறதால என்னமோ உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியுது அவருக்கு. ஸோ பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு தெரியாதுல்ல, லைக் அது கிஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பாரு அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க, லைட்டாக பிளர்ரியாக தெரியுது. ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோர்டிங், ஒரு பெரிய ஹார்ட் போட்ட மாதிரி அதில் உங்களோட ஃபோட்டோவும் அவரோட ஃபோட்டோவும் நல்லா பெருசாக ஒரு ஆல் சைஸ் ஒரு 6 feet இருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஆன்னு பார்க்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்கள் கண்ணு மணி நின்றுட்டு அப்படியே ஒயிட் கலரில் ஷர்ட்டு, பிளாக் கலரில் பேண்ட் போட்டுட்டு
அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே நீட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரிங் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் அழகாக டைமண்ட் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு ஐ லவ் யூ வயன், காலம் முழுக்க என் கூட இருப்பியா, என் லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீ எனக்கு வேணும், கடைசி மூச்சு வரைக்கும் ப்ளீஸ் எனக்காக உன்னால் என் லைஃப் ஃபுல்லாக கூட வர முடியுமா அப்படின்னு அவர் அழகாக கேட்குறாரு. நீங்கள் அவரோட வேர்ட்ஸில் அப்படியே லைக் மயங்கிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. வயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டு அப்படியே யாஷா ஐ லவ் யூ டூ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே பொறுமையாக எழுந்துருச்சு. உங்கள் கையில் அப்படியே அந்த ரிங் போடுறாரு. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைனிங் மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ரிங் எடுக்க போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகலாம்ல அப்படிங்கிறீங்க. ஏந்தி அப்படிங்கிறாரு. இந்த ரிங் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, லைக் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இது நான் ஆசைப்பட்டு வாங்கின ரிங், இதை குறை சொல்லாத, உனக்கு வேறு வேணும்னா கேளு, நிறைய வாங்கி தரேன் சரியா? ஓகே எனக்கு நிறைய வாங்கித்தா. சரி அப்படிங்கிறாரு. ஐயோ எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேது கடவுளே அப்படி சொல்லிட்டு தலையில் கை வச்சிட்ருக்காரு. பைதவே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. ஃபீட் பண்ணும் போது டக்குன்னு ஒன்று வாயில் தட்டுப்படுது. அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து எடுக்கிறாரு. பார்த்தா அதில் ஒரு ரிங் இருக்குது. நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நீ எனக்கு கையிலே கொடுக்கலாம்லாடி, வாஷ்லாம் வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது, சாப்பாடு வேறு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நீ மட்டும் என்ன ரொமான்டிக்காவாக இருக்க? உனக்கு எனக்கும் நானும் நீயும் நல்ல ஜோடி தான் இந்த விஷயத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுக்கிற அந்த ரிங்கை வாங்கிட்டு அப்படியே அது பொறுமையாக அது வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கையை நீட்டு அப்படிங்கிறீங்க. நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு போடுறீங்க. நல்லா இருக்குடி, எப்பயுமே வயனோட செலெக்ஷன் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஜியானோட செலெக்ஷன் தான் நல்லா இல்லை. இதை நான் வேணால் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் பெட்டராக செலக்ட் பண்ணியிருக்கலாம். ரிங்குன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நீ பொதுவாக சொல்கிறியா இல்லை வயனை சொல்கிறியா அப்படிங்க சொல்கிறீங்க. ஐயோ ஒன்று நான் செலக்ட் பண்ணது தான் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னா அதுதான். அப்படி சொல்லி பழகு. வயன் மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை பூஜ்யம் தான், ஒன்றுத்துலையும் இல்லை, முட்டையில் நிற்கும். போயாயோ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஒன்றுமே இல்லை, 0ல நிற்கும். சரி நீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரை அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. லைக் 2 பேருமே அப்படியே எலியும் புனியுமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் க்யூட்டான ஒரு கப்பல். ஸோ அவ்வளோதான்டா. நீங்களும் அவரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மவுண்டன் வியூவை பார்த்துட்ருக்கீங்க. அதோட பொறுமையாக 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த 1 ஷாட்டா இல்லை 3 ஷாட் முடியுது. பீயிங் நியூ பாய்ஸ் இறங்கி மிஸ் அகேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அன்யா.呀呀呀！